வண்ணமயத்துடன் களை கட்டியது தைப்பூச விழா. பத்துமலை திருத்தலத்தை நோக்கி புறப்பட்டது வெள்ளி ரதம். முருகப்பெருமானின் உற்சவ திருநாளான தைப்பூச விழா நாளை மறுநாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நாடு முழுவதும் உள்ள முருகனின் திருக்கோவில்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. நாட்டின் தாய் கோவிலான கொலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயிலில் தைப்பூச விழா வண்ணமயத்துடன் களை கட்டத் தொடங்கியுள்ளது. 4 தினங்களுக்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கும் பத்துமலை 135வது தைப்பூச விழாவையொட்டி கொலலும்பூர் ஜலான் துன் HSLயில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலிலிருந்து வெள்ளி ரதம் இன்றிரவு 9:45 மணியளவில் பத்துமலையை நோக்கி புறப்பட்டது. அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதராய் ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் வெள்ளி ரத ஊர்வலம் மேளதாள நாதஸ்வர இசை முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ பத்துமலை திருத்தலத்தை நோக்கி புறப்பட்டது. முன்னதாக தைப்பூச உற்சவத்தையொட்டி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க தனது தாய் வீடான ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் இருந்து தாம் குடிகொண்டிருக்கும் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி புறப்பட தயாரான முருகப்பெருமானுக்கு இரவு 7 மணியளவில் அபிஷேகம், சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையில் கொலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா, அவரின் துணைவியார் புவான் ஸ்ரீ மல்லிகா, அறங்காவலர் டாக்டர் சிவகுமார், தேவஸ்தான பொறுப்பாளர்கள் மற்றும் பக்த பெருமக்கள் கலந்து கொண்டனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் எங்கும் பக்தர்கள் புடைசூழ ஒளி வெள்ளமாக வண்ண விளக்குகள் ஊடே ஆரவாரமான பாரம்பரியமிக்க மேளதாள நாதஸ்வர இசையில் வெள்ளி ரதம் ஆடி அசைந்து ஜலான் துன் HSL சாலையில் இருந்து நகரத் தொடங்கிய போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தர்கள் ஒரு சேர முழங்கிய போது பக்தி பரவசமிக்க முருகனின் அந்த திருவாசகம் 4 திக்கிலும் எதிரொலித்தது. வெள்ளி ரதத்தை பின்தொடர்ந்து பக்தர்களும் பால்குடங்களை ஏந்திய வண்ணம் பத்துமலையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். கொலலும்பூரில் இருந்து பத்துமலை திருத்தலம் வரையில் வழி நெடுகிலும் ஏராளமான தண்ணீர் பந்தல்கள், அலங்கார கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு காட்சி அளித்தும் அவர்களின் அர்ச்சனையை ஏற்றும் முருகப்பெருமானின் வெள்ளி ரதம் நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பத்துமலை திருத்தலத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.